உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. சிபிஐ விஜய்க்கு கரூர் விஷயத்துல சம்மன் அனுப்ப வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கிறது. என்ன காரணம்னா, கான்ஸ்பிரசின்னா திட்டம் இருக்கணும், சதி குற்றமுறு மனம் இருக்கணுங்க. குற்றமுறு மனங்கிறத மென்சிரியான்னு சொல்லுவாங்க, அது இருக்கணும். அது இல்லாம நீங்க கான்ஸ்பிரசி ஆங்கிளுக்குள்ள போகவே முடியாது. அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு வைக்கிறது வேற விஷயம், அது சிபிஐக்குள்ள அது வராது. அதெல்லாம் வந்து மேடைகளில் பேசுற விஷயம், தேர்தல் பாயிண்ட், டோட்டலா டிஃபரெண்ட் மேட்டர். ஆனா அக்யூஸ்ட் லிஸ்ட் ஒன்று நீங்க போட்டு தானே ஆகணும். அக்யூஸ்டே இல்லாம எப்படி சார்ஜ் ஷீட் போட முடியும் சிபிஐ கோர்ட்ல? அப்போ 3 அக்யூஸ்டு இப்போ இருக்காங்க, அவங்க எஃப்ஐஆர்ல இருக்கிறவங்க. அது போக தாவேகா தரப்புல 2-3 அக்யூஸ் சேர்த்தாகணும். அப்படின்னா தாவேகாவோட தலைவர் இல்லாம தாவேகா தரப்புல நெக்லிஜென்ஸ் அப்படிங்கறத சார்ஜ் ஷீட்டுக்குள்ள எப்படி கொண்டு வருவீங்க? ஸோ விஜய் சேர்க்கணும். விஜயை விசாரிக்காம எப்படி சேர்க்க முடியும்? ஸோ விஜயை விசாரிக்கணும். அப்ப அதுல வந்து பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா பிஜேபி வந்து வேணும்னே செய்யுது அப்படித்தானே அவங்க தரப்பு சொல்லுவாங்க. நாங்க கூட்டணி எங்களை காலை பிடிச்சிட்டு கெஞ்சினாங்க, நாங்க எட்டி மிதிச்சோம், அதனால வந்து அமித்ஷா கீழே இருக்கிறது உள்துறை, அவர் வேணும்னே செஞ்சுட்டாரு, நாங்க கூட்டணிக்கு சம்மதிச்சு பிஜேபிக்கு நிறைய இடம் கொடுத்துருந்தா. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்புமா? நெருக்கடி தருமா? பாஜக என்ன திட்டம் வைத்திருக்கிறது? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம் நிஜேந்தன். சிபிஐ விஜய்க்கு கரூர் விஷயத்துல சம்மன் அனுப்ப வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இருக்கிறது. என்ன காரணம்னா, கான்ஸ்பிரசி ஒரு ஆங்கிள்ங்க. அதாவது திமுக சதி செய்து விட்டது, வேணும்னு தான் கலவரம் ஏற்படுத்தப்பட்டது, இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் நெக்லிஜென்ஸ், அஜாக்கிரதை, கவனக்குறைவால வந்து மரணங்களை ஏற்படுத்துதல், இல்லைன்னா பொருள் நஷ்டம் ஏற்படுத்துதல். இந்த கான்ஸ்பிரசி ஆங்கிளை ப்ரூவ் பண்றது அது ஒரு சங்கிலி மாதிரி. நான் ஒரு வழக்கறிஞராக இதை சொல்றேன். ஒரு சங்கிலி அறுபட்டாலும் கான்ஸ்பிரசி ஆங்கிள் ப்ரூவ் பண்ண முடியாது. சங்கிலி கண்ணி, தொடர் கண்ணிகள் இருக்கணும். அதில் இப்போ செந்தில் பாலாஜி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா, அவர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் அதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கணும், பணம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கணும், அது வரிசையாக ஸ்டெப்ஸ் இருக்காது. அது இல்லாமல் சும்மா பொதுவாக நம்ம குற்றஞ்சாட்டி அதில் பயன் இல்லை. ரொம்ப கஷ்டம் கான்ஸ்பிரசி ஆங்கிள் ப்ரூவ் பண்ணுறது. நெக்லிஜென்ஸ் வந்து ஈஸியாக நிற்கும். ஏன்னா விஜய் தாமதமாக வந்தார், அவரோட நெக்லிஜென்ஸ். போலீஸ் சரியாக போடலை, இது வந்து காவல்துறையோட நெக்லிஜென்ஸு. இப்போ நெக்லிஜென்ஸ் ஆங்கிள சிபிஐ வந்து பெரிய அளவுக்கு வலியுறுத்துறாங்க அப்படின்னா, தவேகா தரப்புல ஏற்கனவே விசாரிக்கப்படுகிற அந்த 3 பேர், ஏன்னா அவங்க எஃப்ஐஆர்ல அவங்க பேர் இருக்கு, கவுண்டர் எஃப்ஐஆர் இல்லை. விஜய் தரப்பு ஒரு கவுண்டர் எஃப்ஐஆர் கொடுத்துருக்கணும், அதை அவங்க கொடுக்கல. அப்போ வந்து அந்த 3 பேர், அது போக கண்டிப்பாக விஜய் பேர் இடம்பெற்றே தான் ஆகணும். இடம்பெறணும் அப்படின்னா அவரை விசாரிக்காம சார்ஜ் ஷீட்ல இடம்பெற முடியாதுங்க. அப்படின்னா அவரை விசாரிக்கணும். சென்னையா டெல்லியா இது நமக்கு தெரியல. ஒருவேளை சார்ஜ் ஷீட்ல பேர் போட வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா விட்டுருவாங்க. அரசியல் சூழல் வந்து அப்படி விஜய் பெயரை சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் உணர்கிறேன். நீங்க குறுகிய பதில பல விஷயம் சொல்லிட்டீங்க. ஏன்னா அது ஒருவேளை கவனக்குறைவு என்ற கோணம் வந்தது என்றால் விஜயை விசாரிக்க கூடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்பனா அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும், அப்படித்தானே? ஆமா, கண்டிப்பா. என்ன காரணம்னாங்க, இதுல மரணங்கள் நம்ம வந்து ஒரு கொலைன்னு எடுத்துங்களேன், திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு மரணமா இருக்கும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட், அதுவும் டெத்து தான், ஆனா அது திட்டமிடாத ஒரு விஷயம். இப்போ இது வந்து ஆக்சிடென்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல திட்டம் கிடையாது. அப்போ கான்ஸ்பிரசின்னா திட்டம் இருக்கணும், சதி குற்றமுறு மனம் இருக்கணுங்க. குற்றமுறு மனங்கிறத மென்சிரியான்னு சொல்லுவாங்க, அது இருக்கணும். அது இல்லாம நீங்க கான்ஸ்பிரசி ஆங்கிளுக்குள்ள போகவே முடியாது. அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு வைக்கிறது வேற விஷயம், அது சிபிஐக்குள்ள அது வராது. அதெல்லாம் வந்து மேடைகளில் பேசுகிற விஷயம், தேர்தல் பாயிண்ட், டோட்டலாக டிஃப்ரெண்ட் மேட்டர். ஆனால் நெக்லிஜென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எப்போதுமே இருக்கும். ஏன்னா 41 பேர் இறந்துருக்காங்க, குழந்தைகள் இறந்துருக்காங்க. அப்போது கவனக்குறைவு தான் காரணம், இதை தவிர்த்திருக்கலாம். இப்போ அவர் சரியான நேரத்துக்கு வந்துட்டு தான் தவிர்த்திருக்கலாம். போலீஸ் வந்து நிறைய பேரை பிளாக் பண்ணியிருக்கலாம், இந்த க்ரௌடு வந்து சேருது, அதை ஏன் தடுக்கலை? இந்த ஆங்கிள் வந்து எப்போதுமே அது ஒர்க் அவுட் ஆகும். அது கோர்ட்டில் போய் நிற்கிதா, எத்தனை வருஷம் ஆக போகுது, விசாரணை நடத்த, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அக்யூஸ்ட் லிஸ்ட் ஒன்று நீங்க போட்டு தானே ஆகணும். அக்யூஸ்டே இல்லாம எப்படி சார்ஜ் ஷீட் போட முடியும் சிபிஐ கோர்ட்ல? அப்போ 3 அக்யூஸ்டு இப்போ இருக்காங்க, அவங்க எஃப்ஐஆர்ல இருக்கிறவங்க. அது போக தாவேகா தரப்புல 2-3 அக்யூஸ் சேர்த்தாகணும். அப்படின்னா தாவேகாவோட தலைவர் இல்லாம
தாவேகா தரப்புல நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிறத சார்ஜ் ஷீட்டுக்குள்ள எப்படி கொண்டு வருவீங்க? ஸோ விஜய் சேர்க்கணும். விஜயை விசாரிக்காம எப்படி சேர்க்க முடியும்? ஸோ விஜயை விசாரிக்கணும். அப்ப அதுல வந்து பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா பிஜேபி வந்து வேணும்னே செய்யுது அப்படித்தானே அவங்க தரப்பு அதை சொல்லுவாங்க. நாங்க கூட்டணின்னு எங்களை காலை பிடிச்சிட்டு கெஞ்சினாங்க, நாங்க எட்டி மிதிச்சோம், அதனால வந்து அமித்ஷா கீழே இருக்கிறது உள்துறை, அவர் வேணும்னே செஞ்சுட்டாரு, நாங்க கூட்டணிக்கு சம்மதிச்சு பிஜேபிக்கு நிறைய இடம் கொடுத்துருந்தா அவங்க இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. இது வந்து அவங்களுக்கான ஒரு அரசியல் அனுதாபம் தேடுற முயற்சியா மாறும். தாவேகா தரப்பு பிஜேபி எதிர்ப்புல ரொம்ப தீவிரமா இருக்கிறதுனால தான் இவ்வளவு டேமேஜ். இப்போ உதாரணமா இடி ரெய்டு விடுது, திமுக தரப்பு என்ன சொல்லுது? அரசியல் ரீதியாக ரெய்டு நடத்துறாங்க, இது சொல்லித்தானே ஆகணும், வேற வழி கிடையாதுங்களே. அப்போ விஜய் தரப்பு அதை வைத்து வந்து அவங்க அரசியல் பண்ணுவாங்க. சார்ஜ் ஷீட் போடுறதுனால உடனடி ரிசல்ட் என்னங்க வரப்போகுது? நீங்க அதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட்டுக்கு பதில் கொடுத்து ஐஓ வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஐஓவோட பிரைமரி எவிடன்ஸ் கொடுத்து அப்புறம் சார்ஜ் ஷீட்டை ரத்து பண்ண சொல்லி அடுத்த மேல்கோட்டுக்கு போவாங்க, விசாரணைக்கு முந்தையே போயிடுவாங்க, குவாஷிங்க அது போட்டு இப்போ ஏகப்பட்ட வேலை இருக்கு. விஜய் தரப்பு ரெண்டு விஷயம் சரியா செய்யல. எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்லி அவங்க போயிருக்கணும், அது போகல. அவங்க போனது சிபிஐ விசாரணை கேட்டு. அப்போ அரசியல் நிலைமை எப்படி இருந்துச்சு? தாவேகா வந்து இந்த கூட்டணிக்கு வந்துடும், இப்போ சிபிஐ விசாரணை கொடுத்தப்பவே அரசியல் நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டது தானே கமெண்ட் வந்துச்சு, அப்படி வந்துடும். இதெல்லாம் எப்போ? இதெல்லாம் அக்டோபர் வரைக்குமான நிலவரம். நவம்பர் டிசம்பர்ல நிலவரம் மாறி இருக்கு. அப்போ இயல்பாக சிபிஐ வந்து நியாயமாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாலும், ஏன்னா அதுல வந்துங்க ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜோட சூப்பர்விஷன் இருக்கு, அப்படியெல்லாம் வந்து இஷ்டத்துக்கெல்லாம் செஞ்சிட முடியாதுங்க. ஏன்னா அது இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, நாளைக்கு ப்ரூவ் பண்ணும். கோர்ட்டு திடீர்னு கடுமையான கமெண்ட் பாஸ் பண்ணிடுச்சுன்னு வைங்க, ஒரு 1.5 வருஷம் கழிச்சு விசாரணை முடியும் போது இதுல ஒண்ணுமே இல்லைங்க, சிபிஐ என்ன இவ்வளவு பெரிய ஏஜென்சி, எத்தனை வாட்டி சுப்ரீம் கோர்ட் இப்படி கமெண்ட் பாஸ் பண்ணுது அப்படின்னா அது அதிகாரிகளுக்கு ரொம்ப அவமானமாகவும் இழுக்காகவும் போயிடும். அதுல வந்து அவங்க கேர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. நெக்லிஜென்ஸ் ஆங்கிள் வந்து ஒர்க் அவுட் ஆகுங்கிறது ஒரு வழக்கறிஞராக என்னோட பார்வை. அப்படி ஒர்க் அவுட் ஆனா கண்டிப்பாக அது வந்து விஜய்க்கான சம்மனாக முடியும். அதை வைத்து விஜய் தரப்பு தாவேகா அரசியல் ஆதாயம் தேடுவார். அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு முன்பாக அது ஒரு நெருக்கடி தருமா? விஜய்க்கு ஒரு சம்மன் அனுப்பப்படுமோ என்ற செய்தி கசிவதே விஜய்க்கு மிகப்பெரிய நெருக்கடி. விஜய் வளையத்துக்குள் வந்து விட்டார், விஜயை சுற்றி வளைக்க ஏற்பாடுகள் நடக்கின்றன, இப்படிங்கிற ஒரு கோணம் கொடுப்பது பொருத்தமாக இருக்குமா? திமுக ரிலீஃப் ஆயிரும்ல. இது வரைக்கும் கரூர் சம்பவம் திமுக திட்டமிட்ட சதி, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட ஆரம்பிச்ச பிறகுதான் வந்து எல்லாமே நடந்துச்சு. இப்படி வரிசையா நிறைய குற்றச்சாட்டுகள் இங்க மதுரை ஹைகோர்ட்லயும் வச்சிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்லயும் வச்சிருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு ஆகி போயிடும். பியூர் நெக்லிஜென்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பு மாவட்ட கலெக்டர், மாவட்ட போலீஸ், அவர் தான் முழு இந்த ஹைரார்கியில நம்பர் 1. மாவட்ட காவல்துறை எஸ்பி, அவர் வந்து காவல்துறை பொறுப்பு. இந்த 2 பேரும் இன்னும் கொஞ்சம் திறம்பட செயல்பட்டு இருக்கலாம் அப்படின்னு குற்றச்சாட்டு பொதுவா வைக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா பின் பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அனுமதி கொடுத்தவங்க, லோக்கல் போலீஸ் எப்படி ஆர்கனைஸ் ஆச்சு, இதுல இவங்க வந்து கொஞ்சம் ஆங்கிள விஸ்தரிச்சுட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதே சரியில்லை, நகைக்கீரல் இருந்துச்சு, இப்போ டாக்டர்களை எல்லாம் விசாரிக்கணும், விசாரிச்சிருக்காங்க, கொஞ்சம் பேரை விசாரிச்சிருக்காங்க. அது போஸ்ட்மார்ட்டம் ஆங்கிள்லாம் வந்து அது சரியான ஆங்கிள் கிடையாதுங்க. என்ன காரணம்னா போஸ்ட்மார்ட்டத்துக்குன்னு நிறைய அதுல ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ வீடியோகிராஃப் பண்ணணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பா ரிலேட்டிவ்ஸ் ஒப்பீனியன் வாங்கியிருப்பாங்க. ஏன் வந்து அவ்வளவு பெரிய ஒரே நாள்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்னா பப்ளிக் அண்ட்ரஸ்ட் வந்துடும். 41 பாடியை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தா ஜனங்களுக்கு எவ்வளவு கொதிப்பா இருக்கும், அதுதான் ரீசனா இருக்கும். அப்ப அதுக்குள்ள ஏன் இவங்க தாவேகா தரப்பு அரசியலை கொண்டு வந்துச்சுங்கிறது அது உண்மையிலே எனக்கு ஆரம்பத்துல இருந்தே கேள்விக்குறியா இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் வந்து சிபிஐ சார்ஜ் ஷீட்ல நிக்காது. அப்படின்னா திமுக அது ரிலீஃப் ஆயிரும்ல, எங்க பேர்ல எந்த தப்பும் இல்லைங்க, இவங்களா வந்தாங்க, இவங்களா வந்து தவறான முறையில கூட்டம் சேர்த்தாங்க, வேணும்னே கூட்டம் சேர்க்கணுங்கிறதுக்காகவே காலதாமதம் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தானே, அப்படி அவங்க பழிய போட்டுருவாங்க. அப்ப திமுக தரப்புகள் அரசியல் அட்வான்டேஜ் இருக்கு. அரசியல் அட்வான்டேஜ் உங்க பேச்சிலே சொன்னது என்னன்னா, ஒருவேளை சம்மன் கொடுக்கப்பட்டு விஜய் விசாரிக்கப்பட்டால் அது விஜய்க்கு அரசியல் ரீதியான லாபத்தை தருமா? விஜய் வந்து அரசியல் ஆதாயம் தேடுவார். என்ன காரணம்னா பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி திமுகவுக்கு முழுமையா போகாம அவருக்கு கொஞ்சம் கிடைக்கணும். அவர்கிட்ட இருக்கிற மைனாரிட்டி ஓட்டு வங்கி, கிறிஸ்தவ ஓட்டு வங்கின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி தான். முழு பகுதியும் விஜய்க்கு போகாது, ஒரு பகுதி போகும். அப்போ மீதி இருக்கிற பகுதியிலிருந்து கொஞ்சத்தை வந்து வாங்கலாம் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போடுவார். தவறுன்னு சொல்ல முடியாது. திமுக தரப்பு விஜய்க்கு போகாதபடி அவங்களோட ஓட்டு வங்கியை பெருக்குவதற்கு பார்ப்பாங்க. மாட்டிக்கிறது இதுல வந்து அதிமுக தான். சரி, அப்படி விஜய்க்கு நேரடியாக பாஜக குறி வைக்கிறதா, அமித்ஷா குறி வைக்கிறாரா?
அப்படின்னு சொல்றதை விட கூட உண்மையா நடந்த சம்பவங்கள் இவ்வளவுதாங்க. இதை தாண்டின சம்பவம் கரூர் மேட்டர்ல எதுவும் இல்லை. பியூர்லி நெக்லிஜென்ஸ். காவல்துறை சைட்ல நெக்லிஜென்டா இருந்தாலும் சரிதான், விஜய் தரப்பு நெக்லிஜென்ஸ் இருந்தாலும் சரிதான், கவனக்குறைவு. சதி இருக்காதுல்ல. இவ்வளவு பெரிய கிரௌடுக்குள்ள நீங்க சதி பண்ணி எப்படி வந்து கிரௌடை டிஸ்ஆர்கனைஸ் பண்ணி, அதெல்லாம் நடக்கிற காரியமா தெரியல. இல்லாத நிறைய வீடியோஸ் இருக்கு. அவங்க ஜனங்க ஏறி குதிச்ச வீடியோக்கள் இருக்கு, பார்வையாளர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ஷீட் மேல ஏறி குதிச்சது, இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இதுக்குள்ள கிரிமினல் கான்ஸ்பிரசின்னு கொண்டு வந்தது விஜய் தரப்பு கூட. விஜய் தரப்பை விட கூட அதிமுக தான் பெரிய அளவுக்கு, அதுவும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பெரிய அளவுக்கு அதை சொன்னாரு. சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரு. இப்ப அவங்க தரப்பை எதுவும் விசாரிக்கவே இல்லை, விசாரிக்கவும் முடியாது. ஏன்னா அவங்களை எப்படி உள்ள கொண்டு வர, சார்ஜ் ஷீட்டுக்குள்ள கொண்டு வரணும்ல. இப்போ கிரிமினல் சதி எடப்பாடி பழனிசாமி தான் அப்படி சொன்னார், அவரை கூப்பிடுங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க வந்து அரசியல் குற்றச்சாட்டை அதை வச்சுட்டாங்க. இப்ப அது இல்லைன்னு ஆகும்போது அவங்களுக்கு தானே அந்த அரசியல், அந்த பேக்லாஷ், அரசியல் பின்னடைவு அதிமுகவுக்கு தானே வரும். இந்த குறின்னு சொன்னது அரசியல் ரீதியாக தன் பக்கம் விஜயை இழுக்க பாஜக இன்னும் காத்திருக்கிறதா? காத்திருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அதிமுக இப்போ பெரிய அளவுக்கு விஜயை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, பிஜேபி பெரிய அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்தவ ஓட்டு வங்கிங்கிற அந்த காம்பினேஷன், அந்த முத்திரை வந்து விஜய் பேர்ல விழுது. அப்போ பிஜேபி எப்படி விஜய் இன்னும் குறி வைப்பார்கள்? முன்பு அந்த ஆசை இருந்தது, அதை மறுப்பதற்கு இல்லை. பிரம்மாண்ட கட்சி வருது, கொடியசை, இதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ அதை மறுப்பதற்கு இல்லை, அது சாத்தியம் இல்லைன்னு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ சிபிஐ அது லா ஷுட் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் சொல்லுவாங்கல்ல, புலன் விசாரணை அமைப்பு அதுவே தானே விசாரிச்சு என்ன நடக்குதோ அதை நடக்கட்டும்னு அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. புலன் விசாரணை அமைப்புக்குள்ள போய் குழப்ப மாட்டாங்க. அப்பனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூ கிட்டத்தட்ட நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்பொழுது ஒரு முக்கிய விஷயமாக, முக்கிய அம்சமாக ஒரு பர்னிங் இஷ்யூவா இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த தேர்தல் இருக்க வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு ரிலீஃப் கொடுத்துரும், அது வந்து திமுகவுக்கு லாபம் தான். ஏன்னா வாட் எவர் இட் இஸ் வந்து இவங்க எல்லாரும் தொடர்ந்து சொல்லும் போது அக்டோபர் மாசம் நவம்பர் மாசம் முதல் வாரத்துல எல்லாம் பொது சிந்தனை அப்படிதான் இருந்தது. பப்ளிக் ஒப்பீனியன் வேணும்னே செஞ்சுட்டாங்க, விஜய் வளர்றதை விரும்பலைங்க, அப்படிதான் இருந்தது. அதெல்லாம் இப்போ மாறிடும். அது வந்து திமுகவுக்கு நிச்சயமான லாபம். அதிமுக அரசியல் அதிர்ச்சியிலிருந்து மீண்டுருவாங்க. என்ன காரணம்னா இன்னும் 2-3 மாசம் இருக்கு தேர்தலில், மேக்சிமம் கொஞ்ச நாள் பேசி பேசி இது அப்படியே தானே ஓஞ்சு போயிடும். விசாரணை போக்கு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தேர்தலுக்கு முன்னாடி முடிக்க விட மாட்டாங்க. நீங்க சார்ஜ் ஷீட் போட்ட உடனே நம்ம வந்து குவாஷ் பெட்டிஷன் தான் ஆட்டோமேட்டிக்கா போடுவோம். அப்போ ஹைகோர்ட் வந்து குவாஷை தள்ளுபடி பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. ஸோ அடுத்த கட்டமாக அது இழுக்கும். அப்படிங்கும்போது தேர்தலுக்கு முன்னாடி நான் எதிர்பார்க்கிறது, தேர்தல் என்பது மேற்கு வங்காளத்தோட முதல்கட்ட தேர்தலோட தமிழ்நாடு தேர்தல் வந்துடும். அப்படி வந்தால் தேர்தல் வந்து அநேகமாக வந்து ஏப்ரல் மாதம் முதல் வாரம் 2வது வாரத்துக்குள்ளேயே வாக்குப்பதிவு நமக்கு வந்துடும். அது வரைக்கும் இந்த மேட்டரை வந்து அவ்வளவு பெருசா இழுத்துட்டு போக முடியாது. செந்தில் பாலாஜிக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும், ஏன்னா அவரை தான் அவர் டைரக்டா குற்றம் சாட்டினாரு, பாட்டிலுக்கு 10 ரூபா நான் சொன்னதுதான் அப்படின்னு. பாட்டிலுக்கு 10 ரூபா அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தே இருக்குங்க. அது அந்த ஸ்பில்லேஜ், அப்புறம் லோடிங் அன்லோடிங்கான பேமெண்ட்ஸ் இல்லாம போறது, அப்புறம் உள்ளூர் அரசியல்வாதிகள் வந்து ஃப்ரீயா வாங்குறது, இப்படி பல காரணங்களால எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமா பாட்டிலுக்கு 10 ரூபாயோ 5 ரூபாயோ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டு அதுல ஒரு 10 ரூபா வந்துருச்சு, பாட்டில திருப்பி கொடுக்குற ஸ்கீம். நடக்கவே நடக்காத ஒரு ஸ்கீம்ங்க அது. 10 20 ரூபா ஆகி போயிருது. இது சாதாரண ஜனங்களுக்கு, அதாவது நுகர்வோருக்கு இது எரிச்சலா தான் இருக்கு. ஸோ விஜய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடும்போது அது உற்சாகமா கூட இருந்துச்சு, அதை மறுப்பதற்கு இல்லை. சில விஷயங்கள் அரசியல்ல நம்ம ஜனரஞ்சகமாகவும் செய்ய வேண்டியது இருக்குல்ல. காங்கிரஸ் என்ன பண்ணும், அண்ணா திமுகவோட ஒட்டித்தான் இருக்குமா, விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்பை தேடுமா? காங்கிரஸ்குள்ள 2 சிந்தனை இருக்கு. சில மூத்த தலைவர்கள் அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, எம்எல்ஏ டிக்கெட்டும் கிடையாது. அப்போ அவங்களா காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியிலயும் போக மாட்டாங்க. அத்தனை வருஷமா அவங்க காங்கிரஸ்ல சீனியர்ஸ். அப்போ விஜய்கிட்ட போகணும்னு நாங்க சொல்றதுல என்ன தப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க. எப்போதுமே காங்கிரஸ்ல 2 சிந்தனை இருக்குல்ல. மகாத்மா காந்தி காலத்துல இருந்து 2 சிந்தனைகளும் காங்கிரஸ் கட்சியில இருக்கத்தான் செய்யுது. அப்ப அதுல என்ன தவறு இருக்கு? விஜய்கிட்ட போகணும்னு நாங்க சொல்றோம், மேலிடம் வந்து அதை மறுத்ததுன்னா மேலிடத்தின் முடிவுக்கு நாங்க கட்டுப்படுவோம். இப்படிதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க அப்படிதான் சொல்றாங்க. அதுக்காக விஜய்கிட்ட காங்கிரஸ் போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம் தான். இப்போ உதாரணமா சிதம்பரம் அவர் நேற்று சொல்றாரு, இல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நாங்க வெற்றி பெறுவோம். அப்போ அவர் மூத்த தலைவர், மிக மூத்த தலைவர். அப்போ அவருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜூனியர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி மாணவர்கள். அவங்க சொல்றதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது.
சோடங்கர் வந்து அவரோட ஆசையை சொல்றாரு. நாங்க இத்தனை வருஷமா ஆட்சியிலே இல்லை, 67 இருந்து ஆட்சியிலே இல்லைங்கன்னா, அது நீங்க சொந்த முயற்சியில் தான் ஆட்சிக்கு வரணுமே தவிர ஆட்சி என்பது பிச்சை கிடையாதுங்களே. உங்களுக்கு ஏதாவது கூட்டணி மேஜர் பார்ட்னர் வந்து வாங்க வாங்க நீங்களும் ஆட்சிக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொந்த முயற்சியில நில்லுங்க. பிஜேபி கூடங்க போன தடவை தனியா நின்று 18% வாங்கிச்சா வாங்கலையா? வெற்றி பெறல, வாக்கு வாங்கியிருக்காங்க. தனியான ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அண்ணாமலையோட முயற்சி தானே. அப்ப அந்த அண்ணாமலை முயற்சி கூட நீங்க இது வரைக்கும் எடுத்தது இல்லையா காங்கிரஸ் கட்சியில? அந்த முயற்சியை நம்ம குற்றம் சொல்ல முடியாதுல்ல. பிஜேபி அதுக்கு பிறகு மாறிடுச்சு, அவ்வளவுதான். அமித்ஷா வந்து அண்ணாமலையை தியாகம் பண்ணி இங்க வந்துட்டாரு. அந்த முயற்சி தொடர்ந்து இருந்தா இப்போ மூப்பனாரை முதல்வராக்கும் 89 முயற்சி நல்ல முயற்சி தான். 26 சீட்டு ஜெயிச்சது எம்எல்ஏ சீட்டு. அந்த முயற்சியே தொடரல காங்கிரஸ் கட்சி. அப்போ இப்போ பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? 50 வருஷம் நான் ஆட்சியில் இல்லைன்னா இன்னும் 50 வருஷம் ஆனாலும் ஆட்சிக்கு வர முடியாது இப்படி இருந்தா. இல்ல அப்படியே விஜய் ரூட்ல போய் இடங்களை வென்று அதிகாரம் பெற்று அடுத்த சில ஆண்டுகளில் ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு பலம் பெற முடியும் அப்படிங்கிறது சாத்தியமா? அது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க கனவுக்கு அது வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னா 50 சீட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க விஜய், 60 சீட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு தனியான செல்வாக்கு, அதாவது ஒரு 25% இல்ல 20% அண்ட் அபவ் எங்க இருக்கு? ஏதாவது ஒரு தொகுதி சொல்லுங்க. எங்கேயுமே இல்லைங்க. ஆவரேஜா 3 to 4% அவ்வளவுதான். அப்போ எத்தனை தொகுதி அதுக்கு விட்டு கொடுக்க முடியும்? ஏதோ ஒரு 20 தொகுதி 22 தொகுதி அவ்வளவுதான் விட்டு கொடுக்க முடியும். அது கூட நேஷனல் பார்ட்டி அந்தஸ்துல விட்டு கொடுக்கறது தான். காங்கிரஸுக்கு கொடுத்த தொகுதியில வேலை பார்க்க வேண்டியது யாரு? திமுக தான். காங்கிரஸுக்கு வேலையே பார்க்காது, நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ உங்களுக்கு தொகுதியும் கொடுத்து உங்களுக்கு சீட்டும் கொடுத்து நிக்கவும் வச்சு ஜெயிக்கவும் வச்சு உங்களை மந்திரியாவும் ஆக்கணுமா? அது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க கனவு தானே. அது எப்படி? என்ன அதிமுக கூட்டணி போனப்பல என்ன சொல்லிட போறாங்க? சரி, அதிமுக கூட்டணியில பிஜேபி ஆட்சியில் பங்குன்னு சொல்லிச்சு, அதிமுக ஒத்துக்குதா? அப்படி பிரிப்போல் அப்படி ஒத்துக்கிட்டாலே பலவீனம் ஆயிருங்க. தேர்தலுக்கு முன்பே நாங்க கூட்டணி அரசு தான் அமைக்க போறோம்னாலே சோலி முடிஞ்சது. போஸ்ட் போல மெஜாரிட்டி கிடைக்கல, 10 கட்சியை கூட வேண்டியது இருக்கு, 3 கட்சியை கூட வேண்டியது இருக்கு, அவங்க எம்எல்ஏ சேர்ந்தா தான் ஆட்சி, அது வேற விஷயம். பிரிப்போல்ல அப்படியான வாக்குறுதி யாருமே கொடுக்க மாட்டாங்க. யாரு கொடுப்பாங்கன்னா இது வரைக்கும் ஆட்சியில இல்லாதவங்க, ஆட்சிக்கு நம்ம வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க, அவங்க கொடுக்கலாம். அப்படி ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு, தாவேகா தான். சீமான் கூட கொடுக்க மாட்டாரு. சீமா ஆட்சியில பங்கு நினைக்கா சொல்றாரா? அவர் தனியா ஒரு கூட்டணியே எங்களுக்கு வேணாங்க, நாங்க எல்லா தொழிலும் நிற்போம், நாங்க ஜெயிப்போம், எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அது வேற ஸ்டாண்டு. அப்போ மிக இயல்பாக சாத்தியம் இல்லை. அது சோடங்கரோட டிமாண்டும் சாத்தியம் இல்லை, மற்றவங்க அப்படி விரும்பினாலும் சாத்தியம் இல்லை. திமுக அதை வந்து கண்டிப்பா இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். அவங்களா ஒரு கட்சியை கூட்டணி விட்டு வெளியில போய் சொல்ல மாட்டாங்க. அது அவங்களோட பாணி. கலைஞர் காலத்துல அப்படித்தாங்க. பாமக அந்த காலத்துல 96 காலகட்டத்துல திமுக கூட்டணி தான். எல்லா கூட்டத்திலையும் டாக்டர் பேசுவார் பெரியவர். தமாக வந்துருச்சு திடீர்னு. ப. சிதம்பரம் உள்ளிட்டவர்கள் தான் திமுக அப்ரோச் பண்ணாங்க. கலைஞரா வந்து பாமக வெளியில போக சொல்ல முடியல. ட்ரிக்கியா அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பத்திரிகையாளர் விட்டு ஒரு கேள்வி கேட்க சொன்னாரு. பாமக உங்கள் கூட்டணிக்கு வந்தால் எத்தனை சீட்டு கொடுப்பீர்கள்? இதான் கேள்வி. கலைஞர் அதே அவர்கள் தானே கேட்க வேண்டும் பதில். உடனே டாக்டர் எங்களுக்கு 40 சீட்டு வேணும்னாரு. 40 சரி, நண்பர்களாக வந்தோம், நண்பர்களாக பிரிவோம். அதுக்கடுத்த கூட்டத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு தான் தினம், அதாவது ஒரு 1.25 பத்திரிகையாளர் சந்திப்புல ஜோலி முடிஞ்சுது. ஏன்னா அவங்களா தானே போறாங்க, நாங்க எங்க போக சொன்னோம். இதுதான் அதுல பாயிண்ட். அப்ப காங்கிரஸ் கட்சி இப்படி சொன்னா திமுக அந்த ஸ்டாண்டை தான் எடுக்கும். ஆனா திமுகவுக்கு காங்கிரஸ் வேணுமா இல்ல காங்கிரஸுக்கு திமுக வேணுமா? காங்கிரஸ் தான் திமுக வேணும். ஏன்னா அது நேஷனல் பார்ட்டி. நேஷனல் லெவல்ல வந்து இவங்களுக்கான சப்போர்ட்டு பார்லிமெண்ட்லயோ இல்ல லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ எங்கனாலும் திமுக எம்பிகள் வேணும். 2029 வரைக்கும் வேணும். திமுகவுக்கு காங்கிரஸ் இல்லாம போய் இப்ப இங்க கூட்டணியில் இல்ல, தாவேகோட போயிருச்சு. ஏன்னா நஷ்டம் இருக்கு திமுகவுக்கு. அந்த சீட்டெல்லாம் கொடுத்து வேற கட்சிகளுக்கு கொடுத்து ரொம்ப திருப்திப்படுத்திடுவாங்க. ப்ராபபிளி எப்போதுமே வந்து 20 சீட்டு 25 சீட்டுக்கு ஒரு பார்ட்டி ஒர்த்தா இருக்கணும். நான் உண்மையிலே சொல்றேங்க, பிஜேபி ஓட்டு வங்கியை விட காங்கிரஸ் ஓட்டு வங்கி இப்போ குறைவா தான் இருக்கு. பிஜேபியோட எக்ஸ்பான்ஷன் அந்த அளவுக்கு இருக்கு. ஊர்களுக்கு வந்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் பிஜேபி கூட இருக்குங்க. குட்டி குட்டி கிராமத்துல மோடி பேனர் இருக்கு. எல்லாருமே அவங்க பேருக்கு பின்னாடி ஜி போட வேற பழகிருக்காங்க. புதுசா கோவிந்தசாமி ஜின்னு போட்டிருக்காங்க, குப்சாமி ஜின்னு போட்டிருக்காங்க. சூர விளம்பரத்துல ஜி எல்லாம் போட்டுருக்கீங்கன்னு நினைச்சேன். போட்டிருக்காங்க. அதுதான் வந்து நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ் ஸ்டைல் போல இருக்கு. எல்லா ஊர்லயும் குட்டி குட்டியா கோயில் கட்டி வச்சிருக்காங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து சின்ன சின்ன கிராமங்கள்ல இன்னமும் இருக்கு. அப்போ பிஜேபி வாக்கு வங்கி கூடி இருக்கு. காங்கிரஸ் வாக்கு வங்கி கூடுவதற்கு காங்கிரஸ் என்ன செய்ததுன்னு கேளுங்க. எங்க கூடியிருக்கு?
அப்போ திமுக பெட்டர் ஆப்ஷன். அது சிதம்பரம் வரைக்கும் நல்லா தெரியுது. சிதம்பரம் வரைக்கும் வட இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கிற லோக்கல் லீடர் சொல்கிறத அவங்க கேட்குறாங்க. கன்னியாகுமரிக்காரங்களுக்கு கேரளா வாடை, கேரளாவுக்கு எது நல்லதோ அதுதான் நமக்கு நல்லதுன்னு அவங்க நினைக்காங்க. அப்போ இதில் வந்து பலதரப்பட்ட நீரோட்டங்கள், சித்தாந்த நீரோட்டங்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கு. அது தெளிதா தெளியலையான்னு இன்னொரு 10-15 நாளைக்கு திமுக பார்க்கும். தெளியலை அப்படின்னா கழட்டி விட்டுரும். கழட்டி விட்டா ஏன்னா அவங்க தாவேகாவுக்கு தான் போக முடியும். அதிமுகவுக்கு வர முடியாது. பிஜேபி இருக்கு. தாவேகாவுக்கு போனால் என்ன ஆக போகுது? தாவேகாவுக்கு 2%, 3% கூடும். ஆனால் தாவேகா சுமக்க வேண்டியது ஈழத்தமிழர் படுகொலையில் ஆரம்பித்து வரிசையாக பழைய ப்ராப்ளம் பூரா வரும். நாங்களே இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு சொல்லுவோம். 1965 இந்த வருது, பராசக்தி படம் வருது. அது இந்திய எதிர்ப்பு போராட்ட கதை கிளம்புறாங்க. நான்லாம் ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் பராசக்தி. செழியன்கிற ஒரு கேரக்டர், செழியன்கிற ஒரு மாணவர்கள் இருந்தார். அவரை வச்சு கேரக்டரா இல்லை அது எனக்கு தெரியல. ஆனால் நான் சின்ன சின்ன பத்திரிகை செய்திகளை வச்சு இதை சொல்கிறேன். அப்போ பராசக்தியா ஜனநாயகனாங்கிற போட்டி வரும்போது காங்கிரஸ் வந்து திமுகவா தாவேகாவாங்கிற ஸ்டாண்டில் ஊசலாடினாங்கன்னா யாருக்கு நஷ்டம்? பராசக்திக்கு நஷ்டம் இல்லை. சரி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்தில் புரிந்து தர விஷயம் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.